ஒவ்வொரு பொழுதும் உன் தேவைகளை நீயே நிறைவேற்றிக்கொள். சக மனிதர்களை நம்பி வாழாதே. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களின் சுயரூபம் வெளிப்படும் போது உன் மனம் உடைந்து சிதறிவிடுகின்றது. நீங்கள் செய்த நன்மை தீமைகளை காலம் குறித்து வைத்து கொண்டு காலமும் நேரமும் வரும்போது அதை திருப்பிக் கொடுக்கும். கடினமான பாதைகள்தான் அழகான இடங்களுக்கு அழைத்துச் செல்கிறது. நாம் முயற்சி செய்யவில்லை என்று யாராவது சொல்கிறார்கள் என்றால் நாம் செய்து கொண்டிருப்பது விளம்பரமாகவில்லை என்றுதான் அர்த்தம். முயற்சி செய்யவில்லை என்று அர்த்தமில்லை. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று யோசித்து கொண்டிருப்பதை விட முயற்சித்து பார். கிடைத்தால் வெற்றி, இல்லாவிட்டால் அனுபவம். இரண்டுமே வாழ்க்கைக்கு தேவைதான். வாழ்க்கையில் எதுவுமே சொல்லிவிட்டு வருவதில்லை. ஆனால் வந்த எதுவும் எதையும் சொல்லிக் கொடுக்காமல் விடுவதில்லை. நமக்குன்னு ஒரு தன்மான திமிர் இருக்கணும். அதை எப்பவும் எங்கேயும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. நாளைக்கு எல்லாம் நல்லபடியாக மாறிவிடும் என்று நினைப்பது நம்பிக்கை. மாறவில்லை என்றாலும் சமாளிக்க முடியும் என்பது தன்னம்பிக்கை. சொல்லி தந்துவிட்டு பின்னர் தேர்வு வைப்பவர் வாத்தியார். தேர்வு வைத்துவிட்டு பின்னர் சொல்லி தருபவர் வாழ்க்கையார். நேர்மையான குணம் கொண்டவர்களுக்கு என்றுமே இந்த உலகில் மதிப்பு இல்லைதான். ஆனால் நிச்சயமாக உன் நல்ல மனதுக்கு அந்த இறைவனின் பரிசு கட்டாயம் கிடைக்கும். காய்ந்துவிட்ட பிறகும் உதிராமல் ஒட்டியிருக்கும் சில சருகுகள் கடந்துவிட்ட பிறகும் மறக்க முடியாத சில நாட்களைப் போல். சிலரை மறந்து விடுங்கள், சிலரை மன்னித்து விடுங்கள், சிலரை கடந்து விடுங்கள், சிலரை வெறுத்து விடுங்கள். எவரையும் தூக்கி சுமக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கை சுமையாகிவிடும். விடியும் வரை தெரிவதில்லை கண்டது கனவு என்று. வாழ்க்கையும் அப்படித்தான். முடியும் வரை தெரிவதில்லை வாழ்வது எப்படி என்று. வரலாற்றில் இடம் பிடித்தவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக வாழ்க்கையில் உறவுகளால் அல்லது உணர்வுகளால் தனிமைப்படுத்தப்பட்டவர்களே. வாழ்க்கை ஒன்றும் மல்யுத்த மைதானம் அல்ல. நம் பலத்தை ஒவ்வொருவரிடமும் நிரூபித்து கொண்டிருக்க. எல்லாவற்றையும் வெற்றி தோல்வியால் தீர்மானிக்க முடியாது. பிறரிடம் பெற்றுக்கொண்டதையும் கற்றுக்கொண்டதையும் மற்றவருக்காக விட்டு செல்வதே வாழ்க்கை. விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை. கத்தியை விட கூர்மையானது மனிதனின் நாக்கு. கத்தியால் வந்த காயம் ஆறும், ஆனால் நாவால் வந்த காயம் ஆயுள் வரை. நல்லவனா கெட்டவனா என்பது உலகத்துக்கு தேவையில்லை. நாளை ஏதோ ஒரு வகையில் இவன் நமக்கு பயன்படுவானா என்பது மட்டும்தான் தேவை. நீங்கள் நம்பினாலும் நம்பவில்லை என்றாலும் இதுதான் உண்மை. நம் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரண காரியம் நிச்சயம் இருக்கும். நல்ல செயலை உடனே செய். குழப்பம் பதட்டமான செயல்களை தள்ளி போடு. நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பது சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் செயல்படுவதை குறிக்கும். இதை காரணம் காட்டி மூட நம்பிக்கையில் ஈடுபட்டு நேரம் காலத்தை தள்ளி போடுவது முட்டாள்களின் செயலாகும். 1000 தோல்விகளை நீ ஒரு விஷயத்தில் அடைந்தாலும் சற்றும் சளைக்காத போராட்ட குணம் ஒன்று உன்னிடம் இருக்குமேயானால் உன் போல வெற்றியாளன் இந்த உலகத்தில் இன்னும் உருவாகவில்லை என்றே அர்த்தம். நினைப்பது ஒன்று, நடப்பது இன்னொன்று. நாம் நடப்பதை எல்லாம் நல்லதாய் எண்ணிக்கொள்வோம். நாம் நினைப்பது ஒரு நாள் நிச்சயம் நடக்கும். தன்னம்பிக்கை மட்டும் தளரவிடாதே. உன் வலிமை உனக்கு எப்பொழுது தெரியுமா? முற்றிலும் உன்னை நீ இழந்த பிறகுதான். உன் வலிமை என்ன என்பது உனக்கு தெரியும். நீ எதன் மீது கவனம் செலுத்துகிறாயோ அது அதிகரித்து கொண்டே போகும். உதாரணத்துக்கு, பிரச்சனைகள் மீது கவனம் செலுத்தினால் பிரச்சனைகள் தான் அதிகரிக்கும். அதுவே வாய்ப்புகள் மீது கவனம் செலுத்தினால் வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும். ஒரு ஆணுக்கு அவன் மனைவி கொடுக்கும் ஊக்கமும் தைரியமும் வேறு எவராலும் கொடுக்க முடியாது. ஒரு பெண்ணுக்கு எத்தனை ஆறுதல்கள் எந்த உறவு கொடுத்தாலும் அவன் கணவன் காட்டும் அக்கறைக்கு ஈடாகாது. கடந்து வந்த பின்பே கன்றுணர்கிறேன். என்னை கலங்கடித்த காலமெல்லாம் கடுமையான காலம் அல்ல, என் வாழ்வை வடிவமைத்த காலம் என்று. வழிகள் நிறைந்ததுதான் வாழ்க்கை. வெற்றியோ தோல்வியோ நிற்காமல் சென்று கொண்டே இருங்கள். ஒரு கட்டத்தில் வழிகள் சலித்தே அல்லது மரத்தோ போய்விடும். வாழ்க்கை ஒரு பயணம். நல்லதோ கெட்டதோ நகர்ந்து கொண்டே இருங்கள். இன்பம் வந்தால் ரசித்து கொண்டே செல்லுங்கள். துன்பம் வந்தால் சகித்து கொண்டே செல்லுங்கள். வாடினால் வருத்தம், நிற்காமல் ஓடுவதே பொருத்தம். ஓடுங்கள் நதியாக வளைந்து நெளிந்து இலக்கை அடையும் வரை. வாழ்க்கையில் ரொம்ப அழகான விஷயம் அடுத்தவங்க சந்தோஷத்தையும் அடுத்தவங்க வளர்ச்சியையும் பார்த்து தானும் சந்தோஷப்படுவதுதான்.
பிரச்சனைகளை சொல்லி வாழ்வது வாழ்க்கை இல்லை. இதையெல்லாம் ஒரு பிரச்சனையான சொல்லிவிட்டு நகர்வதுதான் வாழ்க்கை. உறவுகளுக்கு முக்கியத்துவம் தருவதை விட முதலில் உன் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடு. ஏனெனில் உன் வாழ்வை தீர்மானிப்பது உறவுகள் அல்ல, உன் உணர்வுகள்தான். வீழ்ச்சி ஒன்றையே இலக்காக வையுங்கள். கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொண்டு கிடைக்காத இடத்தில் கொடுத்துவிட்டு செல்வோம். நாம் சரியாக இருந்தால் கோபப்படுவதற்கு அவசியமில்லை. நாம் தவறாக இருந்தால் கோபப்படுவதில் அர்த்தமே இல்லை. என்னை பற்றியும் என் குணத்தை பற்றியும் விமர்சிப்பது மிகவும் எளிதானதுதான், நான் பயணித்த அதே பாதையில் நீங்கள் பயணம் செய்யாத வரையில். உலகில் மிக எளிமையானது பிறரிடம் குறை காண்பது. உலகிலேயே மிக கடினமானது தன் குறையை தானே உணர்வது. வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ செய்யும் சிறு சிறு தவறுகள் வாழ்க்கை முழுவதும் மறக்க மறுக்கும் பரிசாகிவிடும். தன் மதிப்பை அறிந்தவன் யார் காலிலும் விழமாட்டான். காலத்தின் மதிப்பை அறிந்தவன் யார் தயவிலும் வாழமாட்டான். இந்த வாழ்க்கை மிக சரியாக காட்டி கொடுத்துவிடும். விழும்போது நண்பனையும் எழும்போது துரோகியையும். சில நேரங்களில் நாம் எடுக்கும் தவறான முடிவுகள் நம்மை சரியான பாதையில் செல்ல கற்றுக் கொடுக்கும். எங்கு உன் உரிமை மறுக்கப்படுகிறதோ அங்கு நீ அடிமை என்பதை நினைவுபடுத்திக்கொள். வாழ்க்கை என்பது புல்லாங்குழல் மாதிரி. ஓட்டைகள் பல இருக்கும். சரியாக கையாள பழகி கொண்டால் வாழ்க்கை என்றும் இன்னிசைதான். வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லை. ஆனால் வந்த எதுவும் ஒரு பாடம் கற்றுத்தராமல் போவதில்லை. உனக்கு எப்போது சிக்கல் வந்தாலும் உன் மனது சொல்வதை மட்டும் கேள். ஏனெனில் உன் அறிவு எப்படி வேண்டுமானாலும் யோசிக்கும். ஆனால் உன் மனது உண்மையை மட்டுமே நேசிக்கும். நம்மால் அடுத்தவங்களுக்கு பிரச்சனையானாலும் சரி, நமக்கு அவங்களே பிரச்சனையானாலும் சரி, விலகி இருப்பது நாமாகவே இருப்போம். ஏன்னா நம்ம சந்தோஷம் நமக்கு முக்கியம். வாழ்க்கையை வாழ இப்போதே தொடங்குங்கள். ஒவ்வொரு தனி நாளையும் ஒரு தனி வாழ்க்கையாக எண்ணுங்கள். வாழ்க்கை என்ற வரைபடத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பது ஏற்கனவே எழுதப்பட்டுவிட்டது. வாழும் நாள் வரை விரும்பி வாழப்பழகு. வாழ்க்கை இன்பமாகும். நீ எடுக்கும் முயற்சியில்தான் முளைக்கும் உன் விடியல். எதற்காகவும் அடுத்தவரை சார்ந்திருக்காதே. இதுவே உன்னை அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு எடுத்துச் செல்ல வல்லது. இங்கு இருக்கும் வெற்றியாளர்கள் அனைவரும் வாழ்க்கையிலும் எந்த ஒரு வகையிலாவது கஷ்டங்களும் நஷ்டங்கள் மற்றும் பல சிரமங்கள் கண்டிருப்பார்கள். அதையெல்லாம் கடந்த பின்பே வெற்றி என்னும் கோப்பை அவர்களுக்கு கிடைத்திருக்கும். இன்றைய உனது செயல்களே நாளை உன்னை உச்சத்திற்கு கொண்டு செல்லும். வெற்றியின் படிக்கட்டுகள் உன் திறமையை பொறுத்தே அதன் ஏற்றமும் இரக்கமும் அமையும். ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ பெரியதாகிவிடப் போவது இல்லை. உன்னை இகழ்வதாலும் நீ சிறியதாகிவிட மாட்டாய். எனவே என்றுமே நீயே என்பதை வாழ்க்கையில் புரிந்து கொள். எதை செய்யும் போதும் 1க்கு 2 முறை யோசித்தால் நிச்சயம் தெளிவு கிட்டும். நன்மை பயக்கும். உண்மை நிலை புரியும். சோகம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. சுகமாக என்னாலும் வாழ்ந்திட முடியாது. கண்ணிமைகளின் ஒரு நொடி சிமிட்டலில் ஏற்படும் இருட்டில்தான் நம்மால் பல நொடிகள் வெளிச்சத்தில் உயிர் வாழ முடியும் என்பதை நினைவில் கொள். கல்வி அழியா செல்வம்தான். ஆனால் அழியும் செல்வங்களை அழித்தால்தான் இந்த அழியா செல்வத்தையே அடைய முடிகிறது. எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். எவ்வளவு கவலைப்பட்டாலும் நடப்பது தானாகவே நடந்து கொண்டுதான் இருக்கும். விடையில்லா கேள்விகளும் தீர்வில்லாத பிரச்சனைகளும் எல்லோர் வாழ்விலும் உண்டு. புன்னகைத்து கொண்டு கடந்து செல்வதில்தான் சாமர்த்தியம் இருக்கிறது. உன் பின்னால் நிற்கிற எல்லோருமே உன்னை நேசிக்கிறவர்கள் என்று நினைத்து விடாதே. அதில் எத்தனை பேர் உன் முதுகில் குத்தப் போகிறார்கள் என்பது இப்போது தெரியாது. வாழ்க்கை குறுகியது. வாழுங்கள். கோபம் தேவையற்றது, அதை தூக்கி எறியுங்கள். பயம் மோசமானது, அதை எதிர்கொள்ளுங்கள். நினைவுகள் இனிமையானவை, அதை ரசியுங்கள். வாழ்க்கை உன்னை பல விதங்களில் பலவாறு சோதிக்கும். நம்பிக்கை இழந்து வாழ்க்கையை வெறுத்து விடாதே. உன் சிந்தனையும் செயலும் உன் இலக்கை நோக்கியே இருக்கட்டும். வெற்றி வந்தே தீரும். வென்றே தீருவாய். எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்வதை கற்றுக்கொள்ளுங்கள். இங்கு எதிர்பார்க்கும் வாழ்க்கை கிடைப்பதில்லை. எதிர்கொள்ளும் வாழ்க்கையே கிடைக்கிறது.
நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இடங்களை பொறுத்து அமைவது இல்லை, நம்மோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்தே அமைகிறது. தேவையில்லாத எண்ணங்களில் இருந்து தன்னைத்தானே காத்து கொள்பவனுக்கு மட்டுமே மகிழ்ச்சி எப்போதும் சொந்தம். உடைந்து போன நிலையிலும் அடுத்த அடியை உன்னால் எடுத்து வைக்க முடிந்தால் எவராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது. முயற்சி திருவினையாக்கும்.